أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم في محكم التنزيل يا أيها النبي قل لأزواجك وبناتك ونساء المؤمنين اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء بدر المرسلين وقطب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيع يوم القيامة الله يا كافي. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், இமாம்கள், தாபீன்கள், வலிமார்கள், நமது லால்பேட்டை நகரிலே வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள், இந்த மதரசாவிற்காக வேண்டி உழைத்த மதரசாவினுடைய காலம் சென்ற நிர்வாகிகள், மதரசாவிலே பாடம் பயிற்றுவித்த பேராசிரியர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சமாதானத்தையும் என்றென்றும் அருள்வானாக. எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வாழும் காலம் வரை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற திருக்கலிமாவை முடிந்து அதன் அடிப்படையிலேயே வாழ்ந்து அதை சொல்லி வார்த்தைக்கின்ற பாக்கியத்தினை வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. நமக்கும் நம்முடைய குடும்பத்தினருக்கும் மீண்டும் மீண்டும் ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய நசீபை வல்ல அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. திரும்பவும் திரும்பவும் காபத்துல்லாவை தவாப் செய்கின்ற பாக்கியத்தினை வல்ல அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரவுலாவிற்கு அருகில் நின்று பெருமானாருக்கு பேரன்போடு சலாத்தை சொல்லி அப்பொழுதே அவருடைய பதில் சலாமை பெறக்கூடிய நல்லடியார்களில் நம்மையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. இந்த மதரசாவுக்காக வேண்டி யாரெல்லாம் பொருளாலோ உடல் உழைப்பாலோ அளவுக்கு அதிகமாக செலவினங்களை செய்தார்களோ அவர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா இம்மை மறுமை வாழ்வை சிறப்பாக்கி தந்தருள்வானாக. இந்த மதரசாவில் பயிற்றுவித்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும், மதரசாவினுடைய நிர்வாகிகளுக்கும் நோய் நொடி இல்லாத வாழ்வை அல்லாஹ் தஆலா நிரந்தரமாக தந்தருள்வானாக. இங்கே குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவருடைய ஹலாலான ஆதத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி அருள்வானாக. நம்முடைய குடும்பங்களிலே நீண்ட நெடுங்காலமாக தீராமல் இருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாளைய தினம் கூட போகிற பெரும் திரள் மக்களில் பங்கேற்று இருக்கக்கூடிய இறைநேசர்களின் பொருட்டால் அல்லாஹ் தஆலா அந்த பிரச்சனைகளை தீர்த்தருள்வானாக. இது போன்ற எண்ணற்ற பட்டமளிப்பு விழாக்களில் நாம் ஆரோக்கியத்தோடு கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பினை வல்ல அல்லாஹ் தஆலா மீண்டும் மீண்டும் தந்தருள்வானாக. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருள்மறை திருக்குர்ஆனிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு வசனத்திலே இப்படி சொல்லி காட்டுகின்றார். யா அய்யுஹன் நபியு குல்லி அஸ்வாஜிக வ பனாத்திக வ நிசாஇல் முஃமினீன். நபியே, நீங்கள் உங்களுடைய மனைவியரிடத்திலும் உங்களுடைய பெண் பிள்ளைகளிடத்திலும் உங்களுடைய முஃமின்களில் உள்ள
இஸ்லாமிய பெண்களிடத்திலும் சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு ஒரு வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். திருக்குர்ஆன் முழுவதும் 6666 வசனங்கள் நமக்கு வழிகாட்டக்கூடியவைகளாக இருந்தாலும் அவைகளில் பல்வேறு வசனங்கள் நமக்கு சிறந்த வழிமுறைகளை நமக்கு சொல்லித் தருவதை நாம் உணர்வோம், நாம் அறிவோம். இங்கு பெருந்திரளான மக்கள் இரவு 10 மணிக்கு எல்லாம் தூங்குகிற நேரத்தில் கண் விழித்திருந்து இந்த நிகழ்ச்சிக்காக வேண்டி காத்திருக்கக்கூடிய இந்த காட்சியை நாம் பார்க்கும் பொழுது அபூதாவுதிலே ஒரு ஹதீஸ் ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஹதீஸ் தான் எனக்கு நினைவு வருகிறது. ஒரு நாள் வெள்ளிக்கிழமை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஜும்மாவுடைய நேரத்துல தலை சீவி கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு ஒரு பணிப்பெண் தலை சீவி கொண்டிருக்கிறாங்க, தலை சீவி விட்டு கொண்டிருக்கிறாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மெம்பர்ல ஏறி யா அய்யுஹன்னாஸ் பயான் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. யா அய்யுஹன்னாஸ் என்கிற மக்களே என்கிற அந்த வார்த்தையை சொல்லிட்டாங்க. பயான் செய்ய தொடங்கிட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அப்ப தலைவாரி விட்டு கொண்டிருந்த பணிப்பெண்ணிடத்தில் உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பயான் ஆரம்பிச்சிட்டாங்க, சீக்கிரமா தலைவாரி விடு, சீக்கிரமா நான் போகணும், சீக்கிரமா போகணும் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்றாங்க உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா. அப்ப அந்த பணிப்பெண் சொல்லுகிறாங்க, இப்பதானே ரசூலுல்லாஹ் யா அய்யுஹன்னாஸ் ஹம்து ஸலவாத் எல்லாம் ஆரம்பிச்சு இப்பதானே யா அய்யுஹன்னாஸ் மக்களே சொல்லி இருக்கிறாங்க, இன்னும் விஷயத்துக்கு வரதுக்கு எவ்வளவோ நேரம் இருக்குது, அதுக்குள்ள நம்ம தலை வாரி இருக்கோம், பேசாம நீங்க உட்காருங்க. பணிப்பெண் சொல்லுகிறார். உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொன்னாங்க, எங்களை போன்ற பெருமானாருடைய குடும்பத்து பெண்களுக்கெல்லாம், எங்களை போன்ற பெருமானாருடைய குடும்பத்து பெண்களுக்கெல்லாம் யா அய்யுஹன்னாஸ் என்று சொல்லும் பொழுதே நாங்கள் உள்ளே அமர்ந்திருக்க வேண்டும். யா அய்யுஹன்னாஸ் என்று சொல்லும் பொழுதே நாங்கள் உள்ளே அமர்ந்திருக்க வேண்டும். இது எங்களுக்கு எழுதப்படாத விதி. நீ எனக்கு தலை வார வேண்டாம், நீ விடு என்று உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தங்களுடைய முடியை வளைத்து கட்டி கொண்டு தலையில் முக்காடு போட்டுக் கொண்டு பள்ளிவாசலுக்குள் வந்து அமர்ந்ததாக ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 9:45 மணி ஆச்சு, தூங்குற நேரமாச்சு, நம்ம போகலாமா, என்ன என்னைக்கு பயான் ஆரம்பிக்கு, எந்த நேரத்துக்கு ஆரம்பிக்கு யோசனை பண்ணிட்டே இருந்து வந்து பார்த்தோம்னா பெருந்திரளான மக்கள் எதிரே அமர்ந்திருக்கிறார்கள். ஆச்சரியமா இருக்கு. பெருங்கூட்டம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவியரை உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த பயானுக்கு இறைத்து சென்றது போன்று இங்கே குழுமி இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் பார்க்கும் பொழுது அந்த சஹாபாக்களின் கூட்டத்தை பார்ப்பது போன்றுதான் எனக்கு தோன்றுகிறது. கணிதத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்களுக்கு நான் ஒரு 5 விஷயங்களை இன்றைய நாளில் சொல்லலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஏன்னா திருக்குர்ஆன்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நபிமார்களின் மனைவியரே, நபிகளாரின் பெண் மக்களே, மூமினான பெண் மக்களே என்று அழைத்து அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்கிறார். அதே போல உங்களை நானும் அழைத்து ஒரு 5 செய்திகளை சொல்லி உங்களை இன்னும் திரும்ப செய்யலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வரும் பொழுது பெருங்கொண்ட மக்கள் பெருமானாரை எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. பெருங்கொண்ட கூட்டம், ரசூலுல்லாஹ் வர போறாங்க, முகமது வர போகிறார், யூதர்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாரும் எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குபாவுல 10 நாள் ஏறத்தாழ தங்கி இருந்துவிட்டு ஒரு எந்தவிதமான ஒரு ஆடம்பரமும் இல்லாம, ஒரு அரசர் வருவதை போன்று இல்லாமல், ஒரு முதலமைச்சர் வருவது போன்று இல்லாமல், சாதாரணமாக ஒரு 5-6 நபர்களோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திடீரென
மதீனாவுக்கு நுழைகிறார். அப்ப அங்க குழுமியிருந்த மக்கள் எல்லாம் பெருமானாருடைய வருகையை பார்த்து காத்திருந்தாங்க. பெருமானாரை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு என்ன பேச போறாங்க? முதல்ல ஊருக்குள்ள வராங்க. இதுவரை இந்த மக்கள் பார்த்ததே இல்லை. நிறைய முஸ்லிம்களும் இருக்கிறார்கள் மதீனாவில். இவர்களிடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல சந்திக்கும் போது என்ன பேசுவார்கள்? எல்லா மக்களும் ஆவலா காத்திருக்கிறாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களை எல்லாம் சந்தித்து ஒரு 3 விஷயங்களை சொல்லுகிறார்கள். அவ்வளவுதான், ஸ்பீச் முடிச்சு. 3 விஷயம். யாரிவன்னா மக்களே, அஃஷு ஸலாம், உங்களுக்கு மத்தியில் சலாமை பரப்புங்கள். எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, அறிந்தவங்க, அறியாதவங்க யாருக்காக நீங்க சலாம் சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று நீங்கள் சலாம் சொல்லுங்க. உங்களுடைய உறவினர்களோடு சேர்ந்து வாழுங்கள். சண்டை சச்சரவு போட்டுக்கிட்டு பிரிஞ்சு போய் கிடக்காம சேர்ந்து வாழுங்க உறவினர்களோடு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். வாத்தகிமு தஆம, உங்களில் பசித்தவர்களுக்கு உணவளியுங்கள். வஸல்லூ பிலைலி வன்னாஸு நியாமுன் ததுகுல் ஜன்னah பிஸ்ஸலாம், மக்கள் எல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் இரவில் தொழுங்கள், நீங்கள் நிம்மதியாக சொர்க்கம் செல்லலாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 4 விஷயங்களை சொல்லிவிட்டு கொத்துபா அந்த முதல் பிரசங்கம் முடிந்து விட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊருக்குள்ள போயிட்டாங்க. இந்த 4 விஷயத்திலையும் முதல் விஷயம் அஃஷு ஸலாம், சலாம் சொல்லுங்கள். இந்த 4 விஷயத்திலையும் முதல் விஷயமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றது சலாம் சொல்லுங்கள். இன்னைக்கு நம்ம சமுதாய மக்களிடத்தை நம்ம அதிகமா பார்க்கிறோம். ஆண்களும் சரி பெண்களும் சரி சலாம் சொல்றது ரொம்ப குறைஞ்சிருக்கு. நானே இன்னைக்கு கூட பார்த்தேன். நம்ம ஊருக்குள்ளேயே தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாரும் ஒரு தொப்பி போட்டுருந்தோம்னா ஒரு சலாம் சொல்லுவோம். எல்லாரும் காலில் போன வச்சுக்கிட்டு கையில போன வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு இப்படி பார்த்துட்டு போறாங்க, இப்படி மேல பார்த்துட்டு போறாங்க. ரொம்ப குறைஞ்ச போய் சலாம் சொல்லுது. சலாம் சொல்லுது. மதீனாவிற்கு வந்த பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முதல் உத்தரவு, பெருமானாருடைய முதல் சுன்னத்து அஃஷு ஸலாம், சலாம் சொல்லுது. ஜாதுல் மஆத் என்கிற ஒரு வரலாற்று நூலில் ஒரு ஹதீஸ் ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 8 தீனார்கள் இருக்கு. 8 பெருமானாருக்கு ஒரு புதுசா ஒரு அபா வாங்கி போடணும்னு ஆசை. அந்த 8 தீனார்களை எடுத்துக்கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பகல் நேரத்துல காலையில ஒரு 10 மணி இருக்கும், கடத்தலுக்கு போறாங்க. கடத்தலுக்கு போகிற வழியில பாதி தூரம் போயிட்டாங்க. போகிற வழியில ஒரு 7-8 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண் குழந்தை, ஒரு அடிமை பெண் ரோட்ல நின்று அழுதுகிட்டு இருக்கு. ரோட்ல நின்று அழுது கொண்டு இருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பக்கத்துல போய் அந்த குழந்தைகளுடைய தலையில கையை வச்சு ஏமாந்துட்டு இருக்க, இங்கிருந்து வர நீ யார்? அப்ப அந்த பெண் குழந்தை தான் யாருடைய வீட்டில் வேலை செய்கிறேன், யாருடைய அடிமை என்கிற விவரத்தை எல்லாம் அந்த பெண் குழந்தை சொல்லுது. சரி, நீ ஏன் அழுகிற? எங்க வீட்டு எஜமானி அம்மா என்கிட்ட 2 திர்ஹம் கொடுத்திருந்தாங்க, 2 ரூபாய் கொடுத்திருந்தாங்க. கடையில போய் மளிகை சாமான் வாங்கிட்டு காய்கறி எல்லாம் வாங்கிட்டு அனுப்பியிருந்தாங்க. நான் காசை வாங்கிட்டு அப்படியே கையை காலை ஆட்டிட்டு வீசி விளையாண்டுக்கிட்டு அப்படியே வந்தேன். வருகிற வரையில கையில இருந்த காசு எங்கேயோ ஓட்டையில உண்டு வச்சு காசு இல்லை. இப்ப மளிகை கடையில போய் சாமான் வாங்கணும். நான் சாமான் வாங்காமல் வீட்டுக்கு போனால் என்னுடைய எஜமானி அம்மாள் என்னை விரட்டுவாள், அடிப்பாள். அதனாலதான் நான் அழுது கொண்டிருக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 8 ரூபாய் வச்சிருந்தாங்க ஜோப்ல. அதுல 2 ரூபாய் எடுத்து கொடுத்து, நீ அழுகாத, 2 ரூபாய்க்கு உண்டான மளிகை சாமான வாங்கி சென்று உங்க வீட்டுல கொடு போ என்று அந்த குழந்தைக்கு ஆறுதலை சொல்லிவிட்டு காசை கையில கொடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடத்தலுக்கு போயிட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்கு போறாங்க? நல்ல ஒரு அம்மாவுக்கு வாங்கி மாட்டணும் என்பதற்காக கடைக்கு போறாங்க. அங்க ஒரு நல்ல ஜவுளி கடையில போய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 4 திர்ஹங்களுக்கு, 4 ரூபாய்களுக்கு அழகா ஒரு ட்ரெஸ் ஒன்று எடுத்தாங்க. துணியில
அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துக்கொண்டு மறைத்து கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுல அதை அழகாக எடுத்து போட்டு பார்த்தார்கள். தனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி போட்டு பார்த்தாங்க. போட்டு பார்த்தா நல்லா இருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்பட்டாங்க. நம்ம வாங்கின ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு, பொருத்தமா இருக்குது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு தானே மனம் மகிழ்வோடு இருக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் வீட்டு வாசல்ல இருந்து ஒரு குரல், நான் அரை கோவணமாக இருக்கிறேன், நான் அரை கோவணமாக இருக்கிறேன், எனக்கு உடுத்துவதற்கு ஆடை இல்லை, யார் சொல்லலாம் உங்களிடத்தில் ஆடைகள் இருந்தால் கொடுங்கள், உங்களிடத்தில் ஆடைகள் இருந்தால் கொடுங்கள், நான் அனுப்பிக் கொள்கிறேன், அல்லாஹ் உங்களுக்கு. யார் பிச்சைக்காரர் துவா செய்யறார் ரசூலுல்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போட்டு அழகு பார்த்தாங்க. ஆடையை கலட்டி அப்படியே சுருட்டி கொண்டு போய் எப்பா இந்த வண்டியை போட்டுக்க என்று அவருக்கு கொடுத்து விட்டார். அவர் ரொம்ப சந்தோஷமா போயிட்டார். 8 ரூபா இருந்துச்சு, 2 ரூபா குழந்தைகளுக்கு கொடுத்தாச்சு, 4 ரூபா பிச்சைக்காரருக்கு போயிடுச்சு, மிச்சம் 2 ரூபா. ரசூலுல்லாஹ்கிட்ட ட்ரெஸ் இல்லை, நல்ல ட்ரெஸ் போடுறதுக்கு இல்லை. வெளியூர்களில் இருந்து பெரும்பெரும் தனவந்தர்களோ அல்லது அரசு ரீதியான அதிகாரிகளோ வந்து சந்திப்பதற்கு நல்ல ஆடைகள் அணிவதற்கு இல்லை. மிச்சம் 2 ரூபாய் இருக்குது. இந்த 2 ரூபாய்க்கு என்ன ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி கொண்டு வந்து விடலாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. கடத்தலுக்கு போனாங்க. திரும்ப 2 ரூபாய்க்கான ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்தாங்க. கடத்தல விட்டு 2 அடி தான் எடுத்து வச்சிருப்பாங்க. அங்க ஒரு பிச்சைக்காரர், அங்க ஒரு யாசர். பெருமானாருடைய கைகளில் அந்த ஆடை இருப்பதை பார்த்து விட்டு, யார சொல்லலாம், என்ன நீங்க பாருங்க, அவர் வெறும் ஒரு கோமணம் தான் கட்டிட்டு இருக்கிறார், என்ன நீங்க பாருங்கன்னாங்க. அவ்வளவுதான். அவர் ஒரு கோமணம் கட்டிட்டு இருந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆடையை அவர் கையில கொடுத்துட்டு, இதை நீ போட்டுக்குப்பா. அவர் என்ன கேட்கல, எனக்கு ஆடை இல்லை, எனக்கு ஆடை கொடுக்கணும் அவர் என்ன கேட்கல. என்னை பாருங்கன்னு சொன்னதுதான் தாமதம். அவர் கையில கொடுத்துட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப வந்தாங்க. அந்த குழந்தை 2 ரூபாய் கொடுத்தாங்களே, ஒரு குழந்தை எடுக்கல. அந்த குழந்தை அதே இடத்தில் மளிகை சாமான்களை வாங்கி வைத்துக் கொண்டு அழுது கொண்டு இருக்கிறது. மீண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தையோட தலையில கையை வச்சு, ஏமா அழுது இருக்கிற, உடம்பு தான் காசு கேட்டேன், காசு கொடுத்தேன், மளிகை சாமான் வாங்கிட்டு போக வேண்டியதானே. அப்ப அந்த குழந்தை சொல்லுது, யார சொல்லலாம், யார சொல்லலாம், நான் வீட்டிலிருந்து புறப்பட்டு வந்து ரொம்ப நேரம் ஆகிவிட்டது, நான் காலதாமதமாக என்னுடைய வீட்டுக்கு சென்றால் என் வீட்டு எஜமானி அம்மா என்ன அடிப்பாங்க, தலையில மொட்டுவாங்க, அதனால அதை நினைத்து நான் அழுது கொண்டிருக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, நீ ஒன்னும் அழுகாத, வா, நான் உன்னை கொண்டு வந்து உன் வீட்டில் உன்னை சொல்லி விட்டு வருகிறேன். அப்ப அந்த குழந்தை முன்னால போகுது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால வராங்க. கொஞ்ச தூரம் ஒரு 4 இடத்துல அந்த குழந்தை எடுத்து வச்சிருக்கோம். போன பிறகு அந்த குழந்தை சொல்லுது, யார சொல்லலாம், உங்களுக்கு முன்னால நான் போகிறது நல்லா இல்ல, ஏதோ உங்களுக்கு நான் வழிகாட்டுற மாதிரி இருக்கும், அது சரியாக இருக்காது, நீங்க எனக்கு பின்னால வாங்க, நான் உங்களுக்கு, எனக்கு முன்னால் நீங்கள் செல்லுங்கள், உங்களுக்கு பின்னால் நான் வருவதுதான் குறையாக இருக்கும், அதான் நீங்கள் முன்னே செல்லுங்கள், நான் பின்னே வருகிறேன், எங்க வீடு இருக்குதோ நான் அந்த இடத்த சொல்றேன், நீங்க அங்க நில்லுங்க என்று அந்த குழந்தை சொல்லுகிறது. பெருமானாருக்கு முன்னால கூட அந்த குழந்தை போவதை வெறுத்திருக்கிறது. அது ஒரு கண்ணியக்குறைவாக நினைக்கிறது அந்த குழந்தை. அந்த குழந்தை பின்னால வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால போயிட்டே இருக்கிறாங்க. தெருவுக்கு லெஃப்ட் ரைட் எல்லாம் சொல்லி கடைசியா ஒரு வீட்டுக்கு போய் சேர்த்தாங்க. ஒரு அன்சாரி தோழருடைய வீடு. அந்த அன்சாரி தோழருடைய வீட்டுக்கு சென்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரத்த தொனியில் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சொல்கிறார். இந்த குரல் ஓசையை கேட்டதுமே அந்த வீட்டுக்குள்ள இருந்த ஆண்களும் பெண்களும் ஓடி வருகிறார். அந்த வீடு நல்ல பெரிய வீடு, செல்வ சீமாட்டியான ஒரு வீடு. அந்த வீட்டினுடைய உள்புறத்திலிருந்து ஆண்களும் பெண்களும் பல காலணிகள் ஓடி வருவதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காதுதான் கேட்கிறார்கள். எல்லாம் ஓடி வந்துட்டாங்க. எல்லாருமே கதவுக்கு பக்கத்துல வந்து நின்றுட்டாங்க. ஆனா கதவு திறக்கப்படல. கதவுக்கு பக்கத்துல திறக்கப்படல. காலடி சத்தம் கேட்டுச்சு, ஜனங்க வர மாதிரி. கதவு
அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்ப அந்த வீட்டினுடைய பெண்கள், ஆண்கள் அந்த வீட்டுக்குள்ள இந்த பக்கமும் அந்த பக்கமும் போறாங்க. அந்த கதவினுடைய அடிப்பாகத்தினுடைய அந்த வெளிச்சத்துல அந்த நிழல் தெரிகிறது. இந்த பக்கமும் அந்த பக்கமும் போறதுதான். ஆனா சலாத்துக்கு பதிலும் சொல்லல, கதவும் திறக்கப்படல. மூன்றாவது முறையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சொன்னார்கள். அதற்கு பிறகுதான் அந்த பெண்கள் கதவை திறந்து கொண்டு வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சொல்கிறார்கள். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, நான் இங்க ரொம்ப நேரம் ஆச்சு, 3 தடவை சலாம் சொன்னேன், எனக்கு நீங்க பதில் சொல்லவே இல்லையே. அந்த பெண்கள் சொல்கிறார்கள், வலாகின்னனா அஹப்பன்னா அன் நக்ஸுர லி அன்ஃபுஸினா வ துர்ரியாத்தினா மின் பரக்கத்தி தஸ்லீமிக்க. யா ரசூலல்லாஹ், நீங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்கிறத நாங்க ரொம்ப விரும்புறோம், ரொம்ப நேசிக்கிறோம். நீங்க எனக்காகவும் எங்களுடைய குடும்பத்தினருக்காகவும் எங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று நீங்கள் துஆ செய்கிறீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு அமைதியை தருவானாக, பரக்கத்தை தருவானாக, ரஹமத்தை தருவானாக என்று நீங்கள் எங்களுடைய குடும்பத்தினருக்காக துஆ செய்கிறீர்கள். நீங்க ஒரு முறை சலாம் சொன்னோடனே நாங்கள் திறந்திருந்தால் எங்களுக்கு உங்களுடைய துஆ ஒரு முறை தான் கிடைத்திருக்கும். நாங்கள் காலதாமதமா படுத்தியதன் காரணமாக நீங்கள் எங்களுக்கு 3 முறை அஸ்ஸலாம் துஆ செய்திருக்கிறீர்கள். அந்த துஆவை எதிர்பார்த்துதான் நாங்கள் காலதாமதப்படுத்தினோம். எங்களுக்காக வேண்டி எங்களை நீங்கள் மன்னித்து விடுங்கள் யா ரசூலுல்லாஹ் என்று அந்த பெண்மணிகள் கேட்டுக்கொண்டார். அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சந்தோஷப்பட்டு, அந்த குழந்தை அழுதுகிட்டே இருந்துச்சு, 2 ரூபாய் காணாக்கிட்டாங்க, அந்த விவரத்தை எல்லாத்தையும் சொல்லி, இந்த பெண்ணை ஒன்றும் செய்யாதீங்க, இந்த குழந்தையை அடிக்காதீங்க, துன்புறுத்தாதீங்க, பத்திரமா வச்சுக்கிங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, அந்த வீட்டில் இருந்த பெண்களில் ஒரு பெண்மணி சொன்னார், யா ரசூலல்லாஹ், நீங்கள் மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் என்ன சொன்னாலும் அல்லாஹ்வே கேட்பான். நீங்கள் மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் என்ன சொன்னாலும் அல்லாஹ்வே கேட்பான். இப்பொழுது நாங்கள் உங்களுடைய பேச்சை கேட்க மாட்டோமா? கண்டிப்பாக உங்களுடைய பேச்சை நாங்கள் கேட்கிறோம் யா ரசூலல்லாஹ். இந்த குழந்தையை நாங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டோம். நீங்களே இந்த குழந்தைக்காக வேண்டி பரிந்துரைத்ததின் காரணமாக இந்த பெண் குழந்தையை நாங்கள் விடுதலை செய்து விடுகிறோம், இந்த பெண் குழந்தையை நாங்கள் விடுதலை செய்து விடுகிறோம் என்று அந்த வீட்டு பெண்மணிகள் சொன்னதாக ஒரு ஹதீஸ் ஜாதுல் மஆத் என்கிற நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியா சொன்னாங்க, ஹாதிஹி ஸமானியா அமலல்லாஹு பிஹா சாஹிபா வ கஸாபிஹா ஆரியைனி வஅதக பிஹா ஜஸ்மா. என்கிட்ட 8 ரூபாய் இருந்துச்சு, இந்த 8 ரூபாய் செஞ்ச வேலை, இந்த 8 ரூபாய் செய்த வேலையை போல வேறு எந்த 8 ரூபாயும் செய்ததே கிடையாது. இந்த 8 ரூபாயில 2 ரூபாய் ஒரு குழந்தைக்கு பாதுகாப்பு கொடுத்துச்சு, ஒரு குழந்தைக்கு விடுதலையை கொடுத்துச்சு, 2 நிர்வாணியாக இருக்கிறவர்களுக்கு ஆணையை கொடுத்தது. அதனால இந்த 8 ரூபாய் ரொம்ப பரக்கத்தான காசு, ரொம்ப பரக்கத்தான காசு என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதுவே நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த சலாம் இருக்குது இல்ல, அது வெறும் வார்த்தைகள் அல்ல, அது துஆ. அது வார்த்தைகள் அல்ல, அது துஆ. வாரில கூட ஒரு ஹதீஸ் சொன்னது இதே போலதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ர் தொழுகைக்கு பிறகு ஒரு பெண்மணி வீட்டுக்கு போயிருந்தாங்க. அந்த வீட்டுக்கு போனதுமே 3 முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொன்னாங்க. 3வது முறை சலாம் சொன்ன பிறகுதான் அந்த திறக்கப்படுகின்றன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு உள்ள போனதுமே அவர்களுக்கு தவளை கொடுத்து குடிக்க வைத்து அவர்களுக்கு உணவு பரிமாறி, அதற்கு பிறகு அவருடைய மகனார் கழுதை ஏற்றிவிட்டு வீட்டில் வந்து விட்டதாக புகாரில் ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெருமானாருடைய சலாமை துஆவாக சலாமாக பார்த்தார். அதுபோல நமக்கு சொல்லப்படக்கூடிய சலாம்களை நாம் ஒரு துஆவாக பார்க்க வேண்டும். நீங்கள் அதிகமாக சலாம் சொல்ல வேண்டும். உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கோ தெரியாதவர்களுக்கோ, அதுவும் இன்றைய பெண்களிடத்தில் சலாம் சொல்லக்கூடிய அந்த பண்பாடு
ரொம்பவும் குறைந்திருக்கிறது, ரொம்பவும் குறைந்திருக்கிறது. லால்பட்டையெல்லாம் அப்படி இருக்காது நான் நினைக்கிறேன். எங்க ஊர் பெண்களிடத்துல சலாம் சொல்வது ரொம்ப குறைஞ்சிருக்கு. சென்னை போன்ற நகரங்களில் எல்லாம் பார்க்கும்போதே ஹாய் நல்லா இருக்கியா, ஹாய் நல்லா இருக்கியா, எப்படி இருக்கிற, கையை தூங்குகிறார்கள், ஹாய் என்று சொல்லுகிறார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் என்கிற வார்த்தை வருவது குறைவாக இருக்கிறது. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நீங்கள் அதிகமாக நீங்கள் சலாமை சொல்லுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்து சொன்ன முதல் வார்த்தை அஃப்ஸுஸ் சலாம். நீங்கள் அதிகமாக சலாம் சொல்லுங்கள். அதே போல உங்களுக்கு நான் இரண்டாவதாக நான் ஒரு கருத்தை சொல்லுவேன். நம்முடைய இல்லங்களில் நடைபெறக்கூடிய திருமணங்களை மிகவும் எளிமையாக நடத்த வேண்டும். ஆடம்பரமாக நடத்துவதை நாம் குறைத்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நடந்த திருமணங்கள் எல்லாம் மிகவும் எளிமையாகவே நடந்திருக்கின்றன. ஒரு ஹதீஸ் ஒன்று தப்சீர் குர்துபியில ஒரு வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் தமீமு தாரி என்ற ஒரு நபித்தோழர் இருந்தார். அவர் ஒரு மிகப்பெரிய வியாபாரி, மிகப்பெரிய செல்வந்தர், வெளிநாடுகளுக்கு சென்று வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு நபர். யமன் தேசத்திற்கு வியாபாரத்திற்காக வேண்டி சென்றிருந்தார். அங்கே அப்பொழுதுதான் புதுமையாக ஒரு விளக்கு ஒன்று அறிமுகம் செய்யப்படுத்தப்பட்டிருந்தது. விளக்கு, ஹிந்தி விளக்கு என்று சொல்வார்கள் அரபியில. இப்ப நம்மளோட டியூப்லைட் வந்துருச்சு, அழகழகான குடும்பங்கள்லாம் இருக்குது. அந்த காலத்துல எல்லாம் சீமெண்ணெயை ஊற்றி அல்லது எண்ணெய்களை ஊற்றி அப்படிதான் நம்ம எரித்து கொண்டிருந்தோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே அப்படிதான் எண்ணெய்களை ஊற்றி திருப்பி போட்டு எரியக்கூடிய ஒரு பழக்கம் தான் இருந்தது. அப்ப அந்த யமன் தேசத்தில், யமன் தேசம் என்பது இன்றைய ஜோர்டான், பலஸ்தீன், இந்த சிரியா போன்ற இந்த பகுதிகளில் வியாபாரத்துக்காக வேண்டி சென்றிருந்த தமீமு தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கிண்டில் என்கிற ஒரு விளக்கை பார்க்கிறார்கள். அது எப்படி இருக்குதுனாக்கா பள்ளிவாசல் அப்படியே தொங்க விட்டுறலாம், மேல அப்படியே தொங்கும். அதுக்குள்ள எண்ணெயை ஊற்றி அதுல தெரிய போட்டோம்னா எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும், மேல இருக்கும். ஏன்னா கீழே வச்சிருந்தாதான் பூனை தள்ளி விட்டுடும், பிள்ளைகள் தள்ளி விட்டுடுவாங்கிற அச்சம் இருக்கும். மேல தொங்குற மாதிரியான அமைப்புல அந்த விளக்குகள் தயார் செய்யப்பட்டிருந்த காட்சியை தமீமு தாரி ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கிறார்கள். பார்க்கறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. இந்த மதீனாவில் மஸ்ஜித் நபவி பள்ளிவாசலை கட்டி தொங்க விட்டால் அழகாக இருக்குமே என்று நினைத்து ஒரு 30 விளக்குகளை அவர் வாங்கினார். 30 விளக்குகளை வாங்கினார். அந்த 30 விளக்குகளையும் ஊட்டுவதற்கு தேவையான ஜெய்தூன் எண்ணெயை வாங்கினார். ஜெய்தூன் எண்ணெயை போட்டு எரிக்கும் பொழுது அதுல அதிகமாக புகை வராது. அதனால மேற்பக்கங்கள்ல எங்கேயுமே புகை எட்டாது. ரெண்டாவது ஜெய்தூன் எண்ணெயை எரிக்கும் போது வாடை இருக்காது, வாசனை தான் இருக்கும். அதனால நல்ல உயர்தரமான ஜெய்தூன் எண்ணெயையும் வாங்கி கொண்டு, இந்த விளக்குகளையும் வாங்கி கொண்டு, அவருக்கு தேவையான வியாபார பொருட்களையும் வாங்கி கொண்டு 50க்கும் மேற்பட்ட ஒட்டகங்களின் சாமான்களை ஏற்றி கொண்டு மதீனாவுக்கு ஒரு நாள் வந்து சேர்ந்தார். மதீனாவுக்கு வந்ததுமே தன்னுடைய அடிமை அபுல் பர்ரா என்ற ஒரு நபர் இருந்தார். அவரை கூப்பிட்டு சொன்னார், இத்தனை நம்பர் ஒட்டகத்துல கண்ணாடி பொருட்கள் இருக்கின்றன. இத்தனை நம்பர் ஒட்டகத்துல, ஏன்னா 50 ஒட்டகம் இருக்குது, எல்லா ஒட்டகத்துக்கும் நம்பர் போட்டு வச்சிருக்கிறார். இத்தனை நம்பர் ஒட்டகத்துல கண்ணாடி பொருட்கள் இருக்கின்றன. அந்த கண்ணாடி பொருட்களை எடுத்து முறைப்படுத்தி அந்த கண்ணாடிகள் அனைத்தையுமே பள்ளிவாசலை நீ தொங்க விட்டு இன்று மகரிபுக்கு அந்த லைட்டுகள் அனைத்தும் எரிய வேண்டும், அந்த விளக்குகள் அனைத்தும் எரிய வேண்டும். அந்த பொறுப்பை நீங்கள் முறையாக இருந்து இன்று மகரிபுக்கே எரிபடியாக செய்வது உங்களுடைய கடமை என்று அபுல் பர்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் தமீமு தாரி ரலியல்லாஹு அன்ஹு உத்தரவிட்டு விட்டுதான் வீட்டுக்குள்ள போய் அவர் ஓய்வெடுக்கிறார். அந்த ஒட்டகத்தில் இருந்த சாமான்களை எல்லாம் அவர் பத்திரமாக அவர் பார்த்து திருச்சி எடுத்து பள்ளிவாசல்ல எங்கெல்லாம் மாட்டலாம், எப்படி மாட்டலாம் எல்லாம் ரெடி பண்ணி பள்ளிவாசல்ல தயாராக மாட்டி கொண்டிருக்கிறார். அது ஒரு திங்கட்கிழமை. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதுமே திங்கட்கிழமை அன்னைக்கு மஸ்ஜித் குபா சென்று விடுவார்கள். மஸ்ஜித் குபா சென்று விடுவார்கள். அன்று அசருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல்ல இல்லை. ஆனா பள்ளிவாசல்ல வேலை ஒரு பிறகுல இருந்து நடந்து கொண்டே இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் குபாவில் இருந்து மகரிபுக்கு இங்கே வந்து பார்க்கிறார்கள். பள்ளிவாசல் முழுவதும் லைட்டுகள் தொங்குகின்றன. பார்ப்பதற்கு
அவ்வளவு அழகாக இருக்குது. ஜெகஜோதியா இருக்கு, பள்ளிவாசல் வெளிச்சமா ரொம்ப ஜெகஜோதியா இருக்குது. அந்த மாதிரி மஸ்ஜித் நபவி அவ்வளவு ஜெகஜோதியா இருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்களுடைய சந்தோஷத்துக்கு அளவே இல்லை, மிகப்பெரிய மகிழ்ச்சி. இந்த வேலையை யார் செய்தது? தமீம் தாரி செய்தார். அவர் உடனே போய் அழைச்சிக்குவாங்க. பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சென்று அழைத்து வந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் வேண்டி பள்ளிவாசலுடைய வாசல்ல நிற்கிறாங்க. மக்ரிபுடைய நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. பாங்கு சொல்ல தயாராக இருக்கிறார்கள். அந்த மாதிரி நேரத்தில் தமீம் தாரி ரலியல்லாஹு தஆலா பள்ளிவாசலுக்கு உள்ள வராங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்ததுமே நவரல் இஸ்லாம் நவரத்துல்லாஹ் ஃபி துன்யா வ ஆখিরা, இஸ்லாமின் கோட்டையாக திகழக்கூடிய இந்த பள்ளிவாசலை நீங்கள் ஒளிரச் செய்து விட்டீர்கள். அல்லாஹ் தஆலா உங்களை இம்மையிலும் மறுமையிலும் ஒளிரச் செய்வானாக, உங்களுக்கு ஒளி ஊட்டுவானாக. இதெல்லாம் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் ஒரு துவா. எப்பவுமே ஒரு சந்தோஷமான செய்தியை பார்த்ததுமே நம்ம எல்லாருமே ஒரு துவா செய்வோம், ஒரு வாழ்த்துவோம், புகழ்வோம், அதெல்லாம் உள்ளதுதான். ஆனா அதற்கு அடுத்து ஒரு வார்த்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லவ் கானதனி இப்னதுன் லஸபஸ்துகஹா, எனக்கு மட்டும் திருமணமாகாத ஒரு மகள் இருந்திருந்தால் அவளை நான் உங்களுக்கு திருமணம் செய்து வைத்திருப்பேன். எனக்கு மட்டும் திருமணமாகாத ஒரு மகள் இருந்திருந்தால் அவளை நான் உங்களுக்கு திருமணம் செய்து வைத்திருப்பேன். மனசுக்கு குளிர்ச்சியான ஒரு காரியத்தை நீங்கள் செய்து விட்டீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். இந்த வார்த்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுமே, இது ஒரு வார்த்தை சொல்றது பெரிய விஷயம். வெயிட்ல பள்ளிவாசல்ல விளக்கு போட்டதுக்காக என் மகளை ஒரு கல்யாணம் பண்ணி யாராவது சொல்லுவாங்களா? பள்ளிவாசல்ல ஒரு ஹவுஸ் கட்டி கொடுத்தாரு, ஒரு பள்ளிவாசலே வந்து கட்டி கொடுத்தாரு அப்படிங்கிறதுக்காக என் மகளை நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தையை சொல்லி கண்ணியப்படுத்தினார்கள். அவரை பக்கத்துல நௌஃபல் பின் ஹாரிஸ் ஒரு நபி போல இருந்தார். அவர் உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல வந்து நின்று யார சொல்லலாம், உங்களுக்கு மகள் இல்லைன்னா என்ன, உங்களுக்கு மகள் இல்லை என்றால் என்ன, என்னிடத்தில் உங்கள் முகிரா என்கிற ஒரு பெண் இருக்கிறார், அவளை வேண்டுமானால் நீங்கள் தத்தெடுத்து தமீம் தாரிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல, அவளை வேண்டுமானால் நீங்கள் தத்தெடுத்து தமீம் தாரிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல என்று கேட்டார். பெருமானார் இந்த மாதிரி ஒரு இக்கட்டான நிலைமையை சொல்லும் பொழுது எந்த ஒரு மனிதனும் திக்கும் காடாக ஆடுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒண்ணுமே யோசிக்கல. ஓகே, உங்களுடைய மகன் நான் தத்தெடுத்துக்கிறேன். தமீம் தாரியை குறிப்பிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய மகள் தமீம் உம்முல் முகீராவை நான் உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறேன், நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா? யார சொல்லலாம், நான் ஏற்றுக்கொள்கிறேன். அவள் ஐந்தாண்டு அவர் முடிச்சு அங்கே கல்யாணம் பண்ணி போச்சு. இது எல்லாம் நடக்கிற இடம் எங்கன்னா பள்ளிவாசலுடைய வாசல்ல ஒரு 3 நிமிஷத்துக்குள்ள முடிஞ்சு போச்சு. இந்த காரியம் எல்லாம் நடந்தது எதற்காக வேண்டி? பள்ளிவாசல்ல விளக்கு போட்டதுக்காக வேண்டி, பள்ளிவாசலை அலங்கரித்ததுக்காக வேண்டி. ஆகவே அன்பான அல்லாஹ்வின் கிடையாது. இன்று நம்ம இடத்திலே திருமணங்கள் ரொம்பவும் ஆடம்பரமாக ரொம்பவும் பொருட்செலவுகளோடு நடாத்தப்படுகின்றது. அதை நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பியது போன்று, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தது போன்று அந்த திருமணங்களை நாம் மிகவும் எளிமையாக செய்வதற்கு நாம் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அதன் காரணமாக மட்டுமே நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக பின்பற்றுவதாக ஆகும். அதே போல் அபூதாவூதிலும் தபரானியிலும் ஒரு ஹதீஸ் ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், இன்று பெண்களிடத்திலே அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு காட்சி, ஒரு செயல், ஒரு குறைபாடு. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்கிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா யஸ்கரு கௌமுன் மின் கௌமின், ஈமான் கொண்டவர்களே, ஒரு கூட்டத்தினர் மற்றொரு கூட்டத்தினரை கேலி கிண்டல் செய்ய வேண்டாம். அஸா யகுன கைரன் மின்ஹும், நீங்க யாரை கேலி கிண்டல் செய்கிறீர்களோ அவர்கள் உங்களை விட சிறந்தவர்களாக இருக்கக்கூடும். வலா நிசாஉ மின் நிசாஇ, ஆண்கள்
பெண்களும் நீங்களும் கேள்விகள் செய்ய வேண்டாம். நீங்கள் யாரை கேள்விகள் செய்கிறீர்களோ அவர்கள் உங்களை விட சிறந்தவர்களாக இருக்கக்கூடும். ஒலா தல்விசு அன்புசக்கும், உங்களுக்கிடையே யாரை நீங்கள் குறை பேசி தெரிய வேண்டாம். ஒலா தனாவது இல்லா, கீழ்த்தரமான துணை பெயர்களை சொல்லி அழைக்க வேண்டாம். பெஹஸ இஸ்முல் ஃபுசூக் பாதல் ஈமான், ஈமான் கொண்ட பிறகு இது போன்ற கெட்ட புனைப்பெயர்களை வச்சு அழைப்பது பாவச் செயலாகும். ஒமனம் எதுவும் யாராவது இப்படிப்பட்ட ஒரு பாவ செயலை செய்து தௌபா செய்யவில்லை என்றால் அவர்கள் தான் அநியாயக்காரர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். திருக்குர்ஆனுடைய அமைப்பு எப்படி இருக்கும்னா, எல்லா வசனங்களுமே ஆண்களை பார்த்து தான் அல்லாஹ் பேசுவாங்க. ஆண்களை பார்த்து ஆண்களை பார்த்து பேசுவது போலவே அந்த வசனத்துடைய அமைப்புகள் இருக்கும். ஆண்பாளாகவே திருக்குறளுடைய வசனங்கள் அனைத்தும் பயன்படுத்தப்பட்டது. எங்கேயாவது ஒரு இடத்துல தான் பெண்களையும் அல்லாஹ் சேர்ந்து கொள்வார். இந்த வசனங்களை பார்த்தீங்கன்னா ஆண்களையும் பார்த்து சொல்லுகிறான், நீங்கள் கேளுகின்ற செய்யாதீர்கள். பெண்களையும் பார்த்து சொல்லுகிறான் தனியா. ஆண்களுக்கு ஒரு செய்ய சொல்லிட்டாங்க, அது பெண்களுக்கு உண்டான சட்டம் தான். ஆண்களை பார்த்து விபச்சாரம் செய்யாதுன்னு சொன்னாங்க, அது பெண்களுக்கு உண்டான சட்டம் தான். ஆனா இந்த இடத்துல வசனத்துல வந்து அல்லாஹ் என்ன சொல்றான், ஆண்களையும் தனியாக குறிப்பிட்டு சொல்கிறான். ஆண்களை கேள்விகள் செய்யாதீர்கள், பெண்களை நீங்கள் கேள்விகள் செய்யாதீர்கள். இந்த வசனத்தை சொல்வதே தெரிகிறது, இந்த கேள்வி கிண்டல் செய்யக்கூடிய ஒரு பழக்கம் நம் சமுதாய மக்களிடத்தில் அதிகமாக இருக்கிறது. இந்த வசனத்திற்கு விரிவுரையாக ஹதீஸ்கள்ல ஒரு ஹதீஸ் ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியர்களில் ஒருவரான சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கொஞ்சம் குண்டா, நல்லா ஹைட்டா, வயசானவங்க. பெருமானாருடைய இரண்டாவது மனைவி அவங்க தான். கதீஜாமா இறந்து போன பிறகு கல்யாணம் பண்ணிக்கிட்ட சௌதா ரலியல்லாஹு அன்ஹா தான். அவங்க கொஞ்சம் ஹைட்டா இருப்பாங்க, கொஞ்சம் குண்டா இருப்பாங்க. அவர்களுக்கு தஜ்ஜால் என்று சொன்னால் ரொம்ப பயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தஜ்ஜாலை பற்றி அதிகமாக பேசி சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தஜ்ஜால் என்றால் ரொம்ப பயம். அதனால தஜ்ஜாலை பற்றி யார் பேசினாலும் அவங்க எதிர்க்கவே மாட்டாங்க. ஒரு நாள் சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் பார்ப்பதற்காக வேண்டி வீட்டுக்கு வராங்க. அவர்களை பார்ப்பதற்காக எதிரில் வந்து இருக்கிறார். இரண்டு பேருமே ரோட்ல தெருவுல சந்தித்துக் கொண்டார்கள். தெருவுல சந்தித்துக் கொண்டதுமே ஆயிஷா அம்மாவும் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ரெண்டு பேருமாக சேர்ந்து பெருமானாருடைய மற்றொரு மனைவியை, மூணு பேருமே ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியார்கள், இந்த ரெண்டு மனைவிமார்களும் சேர்ந்து சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கிண்டல் செய்யும் விதமாக, உங்களுக்கு விஷயம் தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. உங்களுக்கு விஷயம் தெரியுமா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டாங்க. கேட்ட உடனே சௌதா அம்மா சொல்றாங்க, என்ன தஜ்ஜால் வந்துட்டானா அப்படின்னு கேட்டாங்க. விஷயம் தெரியுமான்னு ரெண்டு பேரும் கேட்கிறாங்க. சௌதா அம்மா என்ன சொல்றாங்க, தஜ்ஜால் வந்துட்டானா, ஏன்னா அந்த விஷயம் தான் சொல்ல வந்தாங்க. இந்த மாதிரி நடத்தி பயந்து போய் கேட்டாங்க. இந்த வார்த்தையை கேட்டதுமே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் தஜ்ஜால் கூட வந்துட்டானாமே அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. வந்துட்டானாமே, உண்மையா சொல்லல, வந்துட்டானாமே அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அவ்வளவுதான். சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பயந்து போயிட்டாங்க, நடுங்கி போயிட்டாங்க. அவங்களுடைய உடம்புல இருந்து தண்ணீர் வேர்த்து நிறுவத்து படிக்குது. பக்கத்துல ஒரு வீட்டு ஓரமா போய் ஒதுக்கிட்டாங்க. அந்த வீட்டினுடைய கூரை அவருடைய தலையில அவருடைய மேனியில எல்லாம் பட்டுக்கிட்டு ஒதுக்கிட்டாங்க. இவங்களுடைய மேனியில இருந்து வடியக்கூடிய அந்த தண்ணீரை பார்த்துட்டு, வேர்வையை பார்த்துட்டு, அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அதற்கு ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் பயந்து போய் இவங்களுக்கு எதுவும் ஆயிடுமோ என்று நினைத்து பக்கத்துல போய் ரெண்டு பேரும் கையை பிடிச்சி உலுக்கி, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, தஜ்ஜால்லாம் யாரும் வரல என்று அவர் சொல்லுகிறாங்க. அதுக்கப்புறம் தான் சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க நிதானத்துக்கு போறாங்க. சௌதாமா அந்த வீட்டினுடைய கூரையில் ஒதுக்கி கொண்டிருந்ததன் காரணமாக
அவர்களின் மேனியில் அவர்களுடைய மேனியில அந்த ஒட்டடைகள் எல்லாம் ஒட்டி கொண்டிருந்தன. ஹதீஸ்கள்ல வரும் அந்த ஒட்டடைகள் எல்லாம் ஒட்டி கொண்டிருந்தன. அதன் பிறகு அவர் வந்து வெளிவந்த ஒட்டடைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு அவர் வீட்டுக்கு போய் சேர்ந்ததாக அந்த ஹதீஸ் சொல்லுகிறது. இதே போல இன்னொரு ஹதீஸ் முஸ்லிம் அகமதுல ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏதோ ஒரு யுத்தகலம், அந்த யுத்தகலத்தில் 3 பேர் இருக்கிறார்கள். அப்பொழுது அங்கே நிறைய கூடாரங்கள் அடிக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு கூடாரத்திலிருந்து புகை வந்து கொண்டிருக்கிறது. இந்த புகையை பார்த்ததுமே சௌதா ரயிலாங்க தஜ்ஜால் தான் வந்துட்டான் போல தெரியுது. அவரிடத்தில் இருக்கக்கூடிய நரகத்தில் இருந்து இந்த புகை வருகிறது போல் தெரிகிறது என்று நினைத்துக் கொண்டு சௌதாமா பயந்து கொண்டு ஒரு கூடாரத்தின் ஓரத்தில் ஒளிந்து கொண்டார்கள். ஒரு ஓரத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டதுமே அங்க இருந்த ஹப்ஸா ரலியல்லாஹு அவர்களும் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களும் சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். சிரித்துக் கொண்டிருந்தது மட்டும் இல்லாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து விட்டார்கள், கூப்பிட வச்சாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ ஒரு வேலையை அடிச்சு அவசரமாக அவர் ஏதோ ஒரு போர் இருந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவசரமாக ஓடி வந்த பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள், ஹப்ஸா ரலியல்லாஹு அவர்களும் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களும் சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சிரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சியை பார்க்கணுமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஏன் சிரிக்கிறீர்கள்? உங்களை இந்த அளவுக்கு எந்த காரியம் சிரிக்க வைத்தது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். அப்ப ஹப்ஸா ரலியல்லாஹு அவர்களும் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களும் தங்களுடைய ஆட்காட்டி விரலால் இதை சுட்டி காட்டினார்கள். அங்க பாருங்க, அங்க பாருங்க என்று அப்படி சுட்டி காட்டினார்கள். அங்கே சௌதா ரலியல்லாஹு அவர்கள் அந்த தஜ்ஜால் வந்துவிட்டாரோ என்ற பயத்தின் காரணமாக சுவரில் அந்த கூடாரத்தினுடைய ஓரத்தில் அவர்கள் நெருங்கி ஒட்டி கொண்டிருக்கிறார்கள், பயந்து கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போய் பக்கத்துல போய் நம்முடைய கையை பிடிச்சி இழுத்து பக்கத்துல வந்து ரோட்ல நடுப்பட்டு இருக்கிறது. ஒன்றும் பயப்படாதீங்க, ஏன் பயந்து போறீங்க? யாரா சொல்லலாம், சலத்தில் ஆழ்வார், சலத்தில் ஆழ்வார் தஜ்ஜால் வந்துட்டான் போல இருக்காங்க. நம்ம போவோம், தஜ்ஜால் வந்துட்டான் போல தெரியுதா? புகை வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா ஹரஜ வல யஹ்ருஜ அன்ன. அவன் இன்னும் வரல, ஒரு நாளைக்கு வருவான், அவன் இப்பதான் வரல என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனிதர்களில் சிலரை அதனால்தான் அல்லாஹ் இந்த வசனத்தை அறிவிக்கிறார் என்பதாகலாம் தஃசீர் விதிமுறைகளை குறிப்பிடுகிறார். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய பெண்களிடத்தில் கூட அதிகமாக கேலி கிண்டல் செய்யக்கூடிய ஒரு பழக்கம் இருந்து வருகிறது. அந்த பழக்கங்களை நாம் குறைத்துக் கொள்ள வேண்டும், அடியோடு நாம் விட்டுவிட வேண்டும். இந்த நீங்கள் கிண்டல் செய்யாதீர்கள் என்கிற இந்த வாசகம் எப்படிப்பட்டதுன்னா, திருடாதீர்கள், பொய் பேசாதீர்கள், விபச்சாரம் செய்யாதீர்கள் என்று எந்த அளவுக்கு அது கடுமையாக சொல்லப்பட்டதோ அது போன்ற ஒரு ஹராமான செயல்தான் இது. இதை நாம் தவிர்க்க வேண்டும். இதை நம்முடைய பிள்ளைகளிடத்தில், குழந்தைகளிடத்தில் ஆகாக இருக்கக்கூடிய பெண்கள் தஃசீருடைய குழந்தைகள் உள்ளே வருவதை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முன்னாள் கொஞ்சம் முன்னாள் பின்னால வெளியே இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. கொஞ்சம் முன்னாள் நிறைய ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பல்வேறு அழகான அறிவுரைகளை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அந்த அறிவுரைகளை எல்லாம் நாம் பின்பற்றி வாழ வேண்டும். அந்த அறிவுரைகளின் காரணமாகவே நம்முடைய வாழ்க்கை ஒளிமிக்கதாக மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்வில் நடந்த ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி ஹதீஸ் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் தங்களுடைய மகள் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்ப்பதற்காக அவங்களுடைய வீட்டுக்கு போனாங்க. அவங்களுடைய வீட்டுக்கு போனாக்க பாத்திமா
ரலியல்லாஹு வீட்டினுடைய வாசலில் திரைச்சீலை ஒன்று தொங்கிக் கொண்டிருக்கிறது. பாத்திமா ரலியல்லாஹு வீட்டினுடைய வாசலில் திரைச்சீலை ஒன்று தொங்கிக் கொண்டிருக்கிறது. ஸ்கிரீன் ஒன்று தொங்குது, துணியாலான ஒரு ஸ்கிரீன் தொங்குது. இந்த ஸ்கிரீனை பார்த்துட்டு பெருமானார் அந்த ஸ்கிரீனை பார்க்கிறாங்க. அந்த ஸ்கிரீன் ஆடுது. அந்த ஆடுற இடைவெளியில இரண்டு நபர்களும் குழந்தைகள், 3 வயசு 2 வயசு குழந்தைகள் விளையாண்டு கொண்டிருக்கிறாங்க. அவருடைய கைகளில் வெள்ளி காப்புகள் என்று போடப்பட்டிருக்கிறது. 2 பேருடைய கைகளிலும் 2 வெள்ளி காப்புகள் போடப்பட்டிருக்கின்றன. இந்த காட்சியை பெருமானார் அவர்கள் பார்த்து விட்டு வீட்டுக்கு உள்ள போகல. பெருமானார் அவர்கள் திரும்பி சென்று விட்டார். பெருமானார் அவர்கள் திரும்பி செல்கிற இந்த காட்சியை அங்கே அமர்ந்திருந்த அலி ரலியல்லாஹு அவர்களும் பார்த்து விட்டார்கள். பாத்திமா நாயகியும் பார்த்து விட்டார்கள். பார்த்துவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை பார்க்க வந்தார்கள், ஏன் திரும்பி போனார்கள், நம்மை பார்க்காமல் ஏன் திரும்பி போனார்கள் என்கிற வருத்தத்தோடு அவர்கள் யோசிக்கிறார்கள். 2 பேரும் நம்முடைய வீட்டில திரைச்சீலை தொங்குவதன் காரணமாக, இந்த திரைச்சீலை தொங்குவது ஆடம்பரமான ஒரு பொருளாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்துட்டார். நம்முடைய குழந்தைகளின் கைகளில் 2 பேருடைய கைகளிலும் அந்த வெள்ளி காப்புகள் இருப்பது பெருமானாருக்கு ஆடம்பரம் போல் தெரிந்துவிட்டது போலும் என்று நினைத்துக் கொண்டு அந்த வீட்டின் வாசலில் தொங்கிக் கொண்டிருந்த திரைச்செடியை கழட்டி திரும்பி போட்டு விட்டார்கள். 2 குழந்தைகளுடைய கைகளில் இருந்த வெள்ளி காப்புகளை பிடுங்கி போட்டார்கள். வெள்ளி காப்புகளை பிடுங்கி போட்டதுமே 2 குழந்தைகளும் ஹசன் ஹுசைன் 2 பேருமே அழுதுகிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு வீட்டுக்கு வந்து விட்டார். வீட்டுக்கு வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு கழுத்துக்களை பிடித்துக் கொண்டு குழந்தைகள் 2 பேரும் சொல்றாங்க, எங்களுடைய உம்மா எங்களுக்கு என்று போட்டிருந்த வெள்ளி காப்புகள் 2ஐயும் உம்மா கலட்டிட்டாங்க. எங்க உம்மா வெள்ளி காப்புகளை கலட்டி விட்டார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அந்த குழந்தைகள் சொல்லிக் கொண்டு அழுகின்றனர். அப்புறம் அந்த குழந்தைகளை கட்டி அணைச்சி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி ஆறுதல் படுத்துறாங்க. அதுக்குள்ள பாத்திமா ரலியல்லாஹு அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. அது அலி ரலியல்லாஹு அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. மத்தவங்க பாத்திமா நாயகன் கேட்டாங்க, யார் சொல்லலாம், எங்களுடைய வீட்டுக்கு வந்தீங்க, வீட்டுக்குள்ள வராம போயிட்டீங்க. அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ஹாஉலாய் அஹ்லி, யாரெல்லாம் இவர்கள் தான் என்னுடைய குடும்பத்தினர்கள். வஅக்ரிது அன் யஹுது மின் தய்யிபாத்தி ஃபி ஹயாத்திஹி துன்யா, இஸ்லாமியர்கள் சிலரை பயன்படுத்துவதற்கு அனுமதி இருந்தாலும் கூட என்னுடைய குடும்பத்தினர்கள் இந்த வெள்ளி காப்புகளையோ அல்லது திரைச்சீலையோ பயன்படுத்துவதை தவறாக நான் கருதுகிறேன். இதெல்லாம் நான் ஆடம்பர பொருளாக நான் கருதுகிறேன். இது ஆன்மீகத்துக்கு ஓதலாக இருக்காது என்று நான் கருதுகிறேன். யா சௌபான் யுஸ்துல் லி ஃபாத்திமா கலாலத்தும் மின் அஸபின், பக்கத்துல சௌபான் ரலியல்லாஹு அவங்க இருந்தாங்க. அவங்களை கூப்பிட்டு சொன்னாங்க, பாத்திமாவுக்காக வேண்டி அவர்கள் அணிவதற்காக வேண்டி ஒரு மணி, கழுத்து மணியில மணியால் தயார் செய்யப்பட்ட ஒரு ஆபரணத்தை நீங்கள் கொடுங்கள். அதே போல கையில யானை தங்கத்தால் செய்யப்பட்ட 2 வளையல்களை கொடுங்கள் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்தில் இருந்த சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு உத்தரவிட்டதாக அந்த ஹதீஸ் வந்து சொல்கிறது. வெறும் மணி, நம்ம இப்ப கருது மணி எல்லாம் போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஏதோ ஒரு மணியாலான ஒரு ஆபரணம், யானை தங்கத்தாலான 2 வளையல் பாத்திமா கல்வி ஹதீஸ். அபூதாவுல வரக்கூடிய ஒரு ஹதீஸ், இது திருமதியில வரக்கூடிய ஒரு ஹதீஸ். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதாவது இஸ்லாமிய சமுதாய மக்கள் பயன்படுத்துவதற்கு அனுமதி இருந்தாலும் கூட என்னுடைய குடும்பத்து பெண்கள் இவைகளை எல்லாம் பயன்படுத்தக்கூடாது என்பதில் கவனமாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்றால், இதெல்லாம் ஆடம்பரமா ரசூலுல்லாஹ் பார்த்திருக்கிறாங்க. வளையல் போன்றதும் ஆடம்பரமா பார்த்திருக்கிறாங்க. புகாரில ஒரு ஹதீஸ் ஒன்று வரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வீட்டுக்கு பாத்திமா நாயகம் வராங்க வீட்டுக்கு. இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டு வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. பாத்திமா நாயகத்துக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க புதுசா ஒரு தங்க வளையல் வாங்கி கொடுத்துருக்காங்க.
அந்த தங்க வளையல அணிந்து கொண்டு பாத்தியமா நாயகம் வீட்டினுடைய வாசலை கடந்து உள்ளே செல்கிறார்கள். வாசலில் பெருமானார் உட்கார்ந்துட்டாங்க. இந்த வளையல் பெருமானாருடைய காதுகளில் இடிக்கிறது. பெருமானார் கவனிச்சு பாக்குறாங்க, அது ஒரு தங்க வளையல். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பாத்திமா, உன்னுடைய நரக நெருப்பை நான் பார்க்கிறேன், உன்னுடைய கைகளில் நரக நெருப்பை பார்க்கிறேன். பாத்திமா நாயகம் வீட்டுக்குள்ள கூட போகல, வாசலை தாண்டிருக்காங்க, அவ்வளவுதான். வாப்பா இப்படி சொன்னதுமே, தகப்பனார் இப்படி சொன்னதுமே 2 வளையலையும் கழட்டி ரசூலுல்லாஹ்ட்ட கொடுத்து, யார சொல்ல நீங்க என்ன செய்றீங்க செஞ்சீங்க, அப்படியே தர்மம் பண்ணிட்டு போயிட்டாங்க. நபிகள் நாயகம் 4 பெண் குழந்தைகள். அவர்களில் பாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் ஆன்மீகத்தினுடைய உச்சகட்டத்தில் இருந்தார்கள். இஸ்லாத்தினுடைய மரபுகள் அனைத்தையும் பின்பற்றுவதில் பெருமானார் கவனமா இருந்தாங்க. அதே போல பாத்திமா நாயகம் இஸ்லாத்தினுடைய அனைத்து மரபுகளையும் முழுமையாக பின்பற்றியவர்களில் முதன்மையானவர்களாக திகழ்ந்தார். வீட்டில திரைச்சீலை தொங்குவதெல்லாம் இன்னைக்கு ஆடம்பரம்னு சொல்ல முடியுமா? வளையல் போட்டுக் கொள்வதெல்லாம் ஆடம்பரம் என்று நாம் சொல்ல முடியுமா? ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் வீட்டு பெண்களுக்கு இது ஆடம்பரம் தான் என்று சொன்னார். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த அடிப்படையில நம்முடைய வாழ்வை நாம் சிறந்த முறையில் அமைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய வீடுகளில் இன்னைக்கு ஆடம்பர பொருட்கள் அதிகமாக கிடைக்கின்றன. இன்னைக்கு நிறைய பேர் ஷாப்பிங் போறாங்க. ஷாப்பிங் அப்படின்னு ஒரு வார்த்தை, அவங்க பாட்டுக்கு போறாங்க கடைகளுக்கு. கண்ணுக்கு எது அழகா தெரியுதோ அது தேவையே இல்லாட்டாலும் வாங்கி கொண்டு வந்து வீட்டுல போட்டுக்கிறாங்க. முன்னெல்லாம் எந்த பொருளும் நமக்கு தேவையான கடையில போய் வாங்குவோம், அதுதான் நம்முடைய மரபு, தமிழ் கலாச்சாரம் தான். ஆனா இன்னைக்கு ஷாப்பிங் என்கிற ஒரு பெயரில எந்த நாடுகளுக்கு போனாலும் இது அழகா இருக்குது, இது சோத்திர தொங்க விடலாம், இது அழகா இருக்குது டேபிள்ல வைக்கலாம், இது அழகா இருக்கு, இது ஃப்ரிட்ஜுக்கு மேல வைக்கலாம், இது அழகா இருக்குது நம்ம வீட்டினுடைய முன்னால தோரணைக்கு பார்வைக்கு எங்கேயாவது வைக்கலாம், அலமாரியில வைக்கலாம். தேவையே இல்லை என்றாலும் அந்த பொருளை வாங்கி அடுக்கக்கூடிய ஒரு பழக்கம் நம்ம இடத்தில் இருக்கிறது. இது ஒரு கெட்ட பழக்கம். இன்னைக்கு உலகத்தினுடைய பொருளாதார வீழ்ச்சிக்கு காரணமே இருந்தா இந்த பழக்கம் தான். தேவைக்கு அதிகமாக மக்கள் வாங்கக்கூடிய பழக்கம் மக்களிடத்தில் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. அதனால உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக் கொள்ளுங்கள். எது உங்களுக்கு தேவையில்லையோ, 10 நாள் கழிச்சு ஒரு பொருள் உங்களுக்கு தேவைப்படும்னா அதை நீங்க இப்பயே வாங்க வேண்டாம், 10 நாள் கழிச்சு வாங்கிக்கீங்க. 1 மாசம் கழிச்சு உங்களுக்கு ஒரு பொருள் தேவைப்படும்னா 1 மாதம் கழித்து நீங்கள் அதை வாங்கிக் கொள்ளுங்கள். அது 1 ரூபாய் 2 ரூபாய் விலை கூடினாலும் பரவாயில்லை, ஆனால் முன்கூட்டியே எதையும் வாங்கி வைக்காதீர்கள். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா இது போன்று ஆடம்பரங்களிலிருந்து நாம் விலகி வாழ்வதற்கு ஒரு அல்லாஹ் நம்ம அனைவரும் அருள் செய்வானாக. ஒரே ஒரு ஹதீஸை மட்டும் சொல்லி நான் முடித்துக் கொள்கின்றேன். திருப்பதி இருக்கிறது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலமான பிறகு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்துல முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவியரான ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு 1 லட்சம் தீனார்களை கொடுத்து அனுப்பியிருந்தார்கள். ஆயிஷா என்ன செஞ்சாங்க, அந்த பணம் வந்ததுதான் தாமதம். அதை அப்படியே மூட்டை பிரிச்சு வச்சு எல்லாத்தையும் 2 தெருவுல போய் தன்னுடைய பணிப்பெண்ணை விட்டு எல்லாத்தையும் தேவையுடையவர்களை வர சொல்லி நான் கொடுத்துறேன்னு சொன்னாங்க. பணிப்பெண்கள் போய் சொல்லிட்டு வந்தாங்க. அவ்வளவுதான், அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அத்தனை பேருமே வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க பணத்தை. அம்மா ஆயிஷா அம்மா எடுத்து கொடுத்தாங்க. எல்லா பணமும் காலியா போச்சு. 1 லட்சம் ரூபாயும் ஒரு சில மணி நேரங்களில் காலியாகி விட்டது. எல்லாத்தையும் தர்மம் பண்ணிட்டாங்க. ஆயிஷாவா அன்று மாலை நோன்பு திறப்பதற்காக வேண்டி தன்னுடைய பணிப்பெண்ணிடத்தில் ஏதாவது இருந்தா எடுத்துட்டு வாங்க, சாப்பிடலாம், நோன்பு திறக்கலாம். ஒண்ணும் இல்லாம தண்ணி தான் இருக்குது. ஆயிஷாமா சொல்றாங்க, 1 ரூபாய் என்கிட்ட கேட்டு வாங்கிக்க கூடாதா? 1 ரூபாய் எங்களிடத்தில் கேட்டு வாங்கிக்க கூடாதா? நமக்குன்னு சொல்லி நோன்பு திறக்கிறது ஏதாவது கொடுத்துருப்பேன். நீங்க எல்லாத்தையும் அன்னைக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க, நான் உங்ககிட்ட இருந்து நான் கேட்கறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அன்று அவர்களுக்கு நோன்பு திறப்பதற்கு பணம் இல்லை, அத்தனையும் கொடுத்து விட்டு வந்தார்.
ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு சமயம் வீட்டில் அமர்ந்திருந்தார்கள். திருமதியில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் அமர்ந்திருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு காலம் 12,000 ரூபாய்கள், 12,000 திர்ஹம் ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கொடுத்து அனுப்புகிறார்கள். அவங்க எப்பயுமே அவங்க துல்லியதை கை நீள உடையவர்கள் என்று சொல்வார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க அந்த அம்மா அந்த 12,000 ஒரு 10 நிமிஷத்துல எல்லாத்தையும் தர்மம் பண்ணி முடிச்சுட்டாங்க. எல்லா பணத்தையும் எல்லோருக்கும் கொடுத்து விட்டார்கள் என்கிற தகவலை உமர் ரலியல்லாஹு அவர்கள் கேள்விப்பட்டதுமே மேலும் ஒரு 1000 ரூபாயை கொண்டு வந்து ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கொடுத்து விட்டு, இதை நீங்க யாருக்கும் கொடுக்க கூடாது, இதை நீங்க பத்திரமா வச்சீங்க, இது உங்களுடைய செலவுக்காக வேண்டி நீங்கள் வைத்துக் கொள்கிறீர்கள் என்று சொல்கிறார். அப்ப ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹும்ம லா யுர்கினி ஹாலல் மாலகி காபிலி ஃபஇன்னஹு ஃபித்னா. யா அல்லாஹ், எதிர் வருகிற வருடத்தில் நான் உமரிடத்திலிருந்து இது போன்ற பணத்தை நான் பெறாமல் என்னை நீ பார்த்துக் கொள்வாயாக. எனக்கு யாரும் காசு கொடுக்க கூடாது. இப்படி யாரும் சொல்ல முடியுமா? எனக்கு யாரும் காசு கொடுக்க கூடாது, நான் வாங்க மாட்டேன் என்று யாரும் சொல்லுவார்களா? ஆனால் ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அப்படி சொன்னார்கள். அதுலயும் ஒரு அர்த்தம் இருக்குது. ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அடுத்த வருடம் அவருக்கு உயிரோடவே இல்லை அதை வாங்குவதற்கு. வருடத்திற்கு 12,000 திர்ஹம் எல்லா மனைவிமார்களுக்கும், பெருமானாருடைய அனைத்து மனைவிமார்களுக்கும் கொடுப்பதாக அரசு நிர்ணயம் செய்தது. ஆனால் அடுத்த வருடம் வாங்குவதற்கு ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா உயிரோடு இல்லை என்பதாக இந்த ஹதீஸ்கள் சொல்லி காட்டுகின்றன. பெருமானாருடைய மனைவியர்கள் அவ்வளவு தாராளமாக தர்மம் செய்திருக்கிறார்கள். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமாக தாராளமாக தர்மம் செய்யக்கூடிய ஒரு மனநிலையும் நமக்கு வர வேண்டும். ஆகவே உங்களோடு நான் 5 கோரிக்கைகளை வைத்திருக்கிறேன். நீங்கள் நீங்கள் சலாம் சொல்ல வேண்டும். ஆடம்பரமாக திருமணங்களை செய்யக்கூடாது, யாரையும் கேலி கிண்டல் செய்யக்கூடாது. அதே போல தான தர்மங்கள் அதிகமாக செய்ய வேண்டும். ஆடம்பரமாக நாம் வாழக்கூடாது. ஆகிய இந்த 5 கோரிக்கைகளை உங்களிடத்தில் நான் வைத்து விடைபெறுகிறேன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இப்பொழுது நாம் பேசியதை கேட்டதையும் நம்முடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்துவதற்கு அல்லாஹ் தஆலா அருள் செய்வானாக.